வளகாப்புக்கு வந்து மேக்கப் போட்டு அவசரமாக வந்தாச்சு. அதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோனை சைலண்டில் போட்டு அப்புறம் மெதுவாக கிளம்பி வந்தேன் நான் இந்த மாதிரி ஸ்டேஜ் இதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை. கடைசியாக வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஒரு 150 பேர் அது போல் தான் சொல்லியிருந்தோம். அது மாதிரி சிம்பிளாக ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணி சைடில் வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஃபிட் பண்ணியிருந்தோம். பிளேட்ஸ் வந்து 11 பிளேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. 11 பிளேட்ஸில் அவங்களே முடிஞ்ச அளவு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிளேட் டெக்கார்லாம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கெலாம் டைம் இல்லை, என்னால் முடியவும் இல்லை. அதுக்கப்புறம் மதன் வந்து இங்கே கீழே நின்றுட்டு நானுமா மேலே வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆமாண்டான்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு போயாச்சு. இந்த ஒரு சின்ன கிளிப் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபோனை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன், எடுக்கவும் முடியல. இந்த ஒரு கிளிப் மட்டும் அழகாக எடுத்தாச்சு. இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் உட்காந்து பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பா இதை பார்த்துட்டு நீ என்னம்மா இவ்வளோ நகம் வளர்த்திருக்கியா இல்லை இது பிளாஸ்டிக் நெயிலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. எல்லாம் வளகாப்புலாம் முடிஞ்சு நான் ஜுவல்ஸ் எல்லாமே கழட்டிட்டேன். எனக்கு அவ்வளோ டயம். மதனை பார்க்காம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. 4:45 5:45 நல்ல நேரம்னு சொல்லிட்டு நான் அண்ணாலாம் காரில் போயிடலாம். அப்பா வந்து பைக்கில் வந்திருந்தார், பைக் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள்லாம் வந்து கிளம்பிட்டோம். மெதுவாக தான் போனேன். என்னால் சுத்தமாகவே முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு. எங்கள் அண்ணனும் கொஞ்சம் டைம் ஆச்சு, வா நம்ம போகலான்னு சொல்லி பரபரப்பாக கிளப்பி விட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் உனக்கு காசே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கையில் 20 ரூபா கொடுத்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான். இப்படி தான் இன்றைக்கி வளகாப்பு போச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.